அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், வீட்டுல இருந்து சாமி கும்பிடுவோம், ஊர் ஊரா போய் சாமி கும்பிடுவோம். நம்ம சாமி கிட்ட ப்ரே பண்றப்போ நமக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும். நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும். சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கையெல்லாம் நம்ம சாமி கிட்ட வச்சுட்டு வருவோம். நிறைய பேரு சாமியை பார்த்ததும் நமக்கு பேசவே வராது. அவரை பார்த்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்பிடுவோம். இந்த நிறைய கோரிக்கை வச்சவங்களுக்கு சாமி நம்ம சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கிறாரா, நம்மளோட வேண்டுதலெல்லாம் ஏத்துக்கிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சாமி கும்பிடுறப்ப நடந்துச்சு அப்படின்னா அந்த சாமி நம்மளோட வேண்டுதலை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அது என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சிலர் சாமி கும்பிடுறப்ப கண்ணை மூடிட்டு அமைதியா சாமி கும்பிடுவாங்க. இன்னொரு சிலர் சாமி கும்பிடுறப்போ கண்ணை திறந்து சாமியே பார்த்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி தன்னோட கோரிக்கையெல்லாம் சாமி கிட்ட வச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் கணத்துல எல்லாம் இப்படி போட்டுட்டு தன்னோட வேண்டுதல்களை சாமி பேர் மூலமா சொல்லி தன்னோட கோரிக்கைகளை வைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அழுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் கடவுளே எனக்கு, அந்த மாதிரி ஒரு சிலர் அழுது சாமி கும்பிடுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு நம்ம சாமி கும்பிடுறப்போ அந்த சாமியை பார்த்ததும் நம்மளையே அறியாம நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும். அப்படி யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா சாமி நம்ம கோரிக்கைய மனசார ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல கவுளி கத்துது அப்படின்னா நீங்க பேச போறது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இறைவன் கிட்ட நம்மளோட வேண்டுதல்களை வச்சு மனசார சாமி கும்பிட்டு இருக்கப்போ பள்ளி கத்துச்சு அப்படின்னா சாமி நம்மளோட பிரார்த்தனைய ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, நம்ம கோயில்ல போய் சாமி கும்பிட போறோம் அப்படின்னா நம்மள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம சாமி கிட்ட மனமுருகி நம்ம வேண்டுதலை வைக்கும் போது நம்ம பக்கத்துல இருக்கிற குழந்தையோ இல்ல கொஞ்சம் தூரமா இருக்கிற குழந்தையோ பயங்கரமா வீறிட்டு அழுகிற சவுண்டு நம்ம காதுல கேக்குது அப்படின்னா கடவுள் நம்மளோட பிரார்த்தனைய காது கொடுத்து கேக்குறாரு அப்படின்னு அர்த்தம். கடைசியா பொதுவாவே சொல்லுவாங்க, கோயில்ல நம்ம சாமி கும்பிடுறப்போ மணி அடிச்சா அது பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதான். அந்த மாதிரி நம்ம சாமி கிட்ட கோரிக்கைகளை வைக்கிறப்போ மணி அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னாலும் கடவுள் நம்ம கோரிக்கைய ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயங்களுமே நம்ம நல்ல பிரார்த்தனைகளை வைக்கும் போது மட்டும்தாங்க நடக்கும். மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.